ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா தி அன்னவர் அட்டலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வேற லெவலில் ஒர்த்தாக இருக்கும். அது போக நிறைய ட்விஸ்ட் இருக்கும். அதுலேயும் நீங்கள் எதிரே பார்க்காத வேற லெவலான ஒரு ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணி சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி அன்னவர் அட்டலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ஃபாமில் ஷோரா தான் சொல்றியான்னு ஹில்டகார்ட் கேட்கவும், ப்ளீஸ் எங்க அப்பாவை கொன்று அப்படின்னு ஃபாமில் சொல்றா. ஏம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவும், தான் அப்பாவே அவ இவ்வளவு வருத்திருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல நான் சாவ மாட்டேன் மார்க்ரே ஓடி வந்தா. பிரின்சஸும் யுலிஷியாவும் வந்திருக்காங்க. ஒன்னு உயிரோட இருக்கா, அவளுக்காக தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கண்டுபிடிச்சு கேட்டுருதா. டீமனோட செல்லை யூஸ் பண்ணி அவளை நார்மலாக்க ட்ரை பண்றல அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவும், ஒண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். என் சோலை நான் டெவில் கிட்ட வித்தாவது அவளை சரி பண்ணுவேன். என் சோலை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டீமனை சமன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் டீமனை சமன் பண்றான். இவங்க ரோயன்ஸ்ல பார்த்தா அதே மேஜிக் சர்க்கிள் தான் இவன் யூஸ் பண்றான். பட் அந்த மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகல. எடுத்துக்க அடியில அந்த மேஜிக் சர்க்கிள் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் எப்படி ஒர்க் ஆகலன்னு கேட்டா, லைன் ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு, உன்னால யூஸ் பண்ண முடியாது. ஹார்ட் ஸ்பிரிங் தோன்றதுக்கு நீதா பெர்மிஷன் கொடுத்தா மறந்துட்டியான்னு பிரின்சஸ் கேட்கவும், நான் இப்படி பண்ணுவேன் முன்னாடியே தெரிஞ்சுதான் நீ ஹார்ட் ஸ்பிரிங் தோன்ற பெர்மிஷன் கேட்டிருக்கியா நம்ம யோசிச்சா. பட் உண்மை அது கிடையாதுன்னு லீசே மனசுக்குள்ள யோசிக்கிறா. இப்ப ஹில்டகார்டு வந்து நிக்கவும், நீதான் ஹில்டகார்டா அப்படின்னு லீசே கேட்கிறா. உல்ஃப்ளர் உன்னை பத்தி சொன்னா அப்படின்னு சொல்லவும், நீங்க தான் கர்ட்டோட ஃப்ரெண்ட்ஸா, என் கர்ட்டை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். என்னது உன் கர்ட்டா, என்னோட கர்ட்டை நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு லீசே சொல்லுவோம். இப்படியே உங்களுக்குள்ள சண்டை வருது. கர்ட்டங்கன் யுலிஷியா கேட்கிறா. ஹில் ரூம்ல அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நடக்க போறது அவனுக்கு தெரிய வேணான்னு வா சொல்றா. அப்படியாப்பட்ட இவன் டீமனை சமன் பண்ணிடுவான், இவனை கொல்லணும் அப்படின்னு ஹில்டகார்டு சொல்றா. இன்னசென்ட் பீப்புள் சாவறது அவன் பொண்ணு விரும்புவான்னு நினைக்கிறியான்னு ஹில்டகார்டு கேட்கிறா. ஃபாமிலா நான் சாகணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஃபாமில் வாழணும்னு நினைக்கிறேன், அவளுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு மார்க்ரேவ் கண் கலங்கவும், சாப்பிடான அவ அட்டாக் பண்ண போனா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபாமில் அவளோட ஒரிஜினல் வயசுக்கு தகுந்தபடி தெரிய ஆரம்பிச்சிருந்தா. எப்படி சரியான மார்க்ரேவ் ஷாக்கிங்கா பார்த்தா, கர்ட் தான் என்ன கியூர் பண்ணிட்டான், அவனோட ஹார்ட் ஸ்பிரிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும், ஒரு பண்ணு இவ்வளவு கியூர் பண்ணிடுச்சா நம்ம ஷாக் ஆகுறான். ஹீரோ இங்க அசையாம கிடக்கான். ஆக்ரி கூடவே இருக்கா. நம்ம ஹீரோ வாய் மட்டும் இப்ப லைட்டா அசையுது. அப்பா நீங்க பேசிட்டீங்கன்னு ஆக்ரி பார்த்தா ஒரு ரெட் கலர் பாட்டில் இருக்கும், அதுல இருக்கிற பச்சை மாத்திரை எடுத்து வாயில போடு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்ரி அதை நம்ம ஹீரோ வாயில போடுவோமே, இப்ப டக்கு நம்ம ஹீரோ எந்திரிச்சிருத்தோம். அவளுக்கு இப்ப சரியாயிடுச்சு. சோ மார்க்ரேவி நீ எதுவும் பண்ண தேவையில்ல, என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ் நம்ம சொன்னா. டீமனை சமன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ராயல் ஃபேமிலியா என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். அப்பா இதை எனக்காக தான் பண்ணாரு, சோ பனிஷ்மெண்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஃபாமில் வந்து நிற்க, ராயல் ஃபேமிலி மெம்பரா என்னால இதை மன்னிக்க முடியாதானா, நான் இன்னைக்கு ராயல் ஃபேமிலி மெம்பரா வரல, அட்டாலியா மெம்பரா வந்திருக்கேன், சோ நான் இதை மன்னிச்சு விட்டுருந்தேன் அப்படின்னு வா சொல்றா. பதிலுக்கு அட்டாலியில நீ ஹெல்ப் பண்ணும் மார்க்ரேவ் அப்படின்னு சொல்லவும், ஓ தேங்க்ஸ் அண்ட் மார்க்ரேவ் சொல்றான். ஹில்டகார்டு உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி வா சொல்றா. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சோல்ஃப்ளர் கூட நீங்க இருந்து தாராளமா கிளம்புறான் அப்படின்னு சொல்லி லீசை சொல்றா. வந்து இந்த மேஜிக் சர்க்கிளை எரேஸ் பண்ணா போதும்னு யுலிஷியா பார்த்துட்டு இருக்கும்போது, நீயா அப்படின்னு ஹில்டகார்டு பாக்குறா. ஸ்கிரிப்டரா யாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னோட ஸ்கிரிப்டை நீங்க இந்த மாதிரி ஈஸியா முடிச்சிட்டீங்கன்னா எப்படி, அதான் நான் சில எடிட்டிங் பண்ண வந்திருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். உன் ஸ்கிரிப்ட் எல்லாம் யாருக்கும் தேவையில்லைன்னு ஹில்டகார்டு சொல்றா. ஹில்டகார்டை பிடிச்சு கொடுத்து இவன் தான் எனக்கு டீமனை சமன் பண்ண கத்து கொடுத்தவன் அப்படின்னு மார்க்ரேவ் சொல்றான். பிஷப்பாலியோ பிரின்சஸை கொல்ல முடியல, ஒன்ன வச்சு பிளான் போட்டா அதுவோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த ஸ்கிரிப்டர் சொல்றான். இப்பதான் எல்லாருக்குமே புரிய வருது, அந்த பிஷப் இறந்து போயிருப்பான், அப்ப இவன் தான் அவனை கொண்டிருக்காங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி எல்லாத்தையும் பண்றீங்க அண்ட் ஓ பொண்ணு மேல போட்டிருந்த அந்த ஏஜிங் கார்ஸையும் நீ டிஸ்பல் பண்ணியான்னு கேட்கவும், என் ஃபார்ம்ல அந்த மாதிரி பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மார்க்ரேட் டென்ஷனாக்கி அவனை அட்டாக் பண்ண போனா. ஒரு பேரியர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹீரோட மித்ரல் பிளேட வச்சு யுலிஷியா அட்டாக் பண்ணுவான். அதுல ஸ்கிராச் விழுது வச்சிருப்பேன்னு எதிர்பார்க்கல. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் அவன் எடுக்குவான். அந்த பாட்டில் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹில்டகார்டு கத்துறா. பட் அதுக்குள்ள ஸ்கிரிப்டர் அதுக்குள்ள ஊத்திட்டான். சர்க்கிள் அதை ஊத்தவும் ஒரு டீமன் சமன் ஆகுது. ஜாலியா இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஸ்கிரிப்டர் அங்கிருந்து ஓடி போயிருந்தான். கூட ஃபைட் பண்ண இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நீ உங்க சாவடிச்ச அதே டீமன் தான் திரும்ப வந்திருக்கு. நீ எப்படி சாகாம உயிரோட இருக்க அப்படின்னு யுலிஷியா கேட்டா, நான் ஆல்ரெடி செத்துட்டேன், இது என் டீமனோட ஸ்பிரிட் தான். பட் உங்க எல்லாரையும் நான் கொன்னா எனக்கு நிறைய மேஜிக் கிடைக்கும், நான் ரிவைவ் ஆவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீசே பிளேடை யூஸ் பண்ண போனா டக்குனு அதை தள்ளி விட்டுதான். யுலிஷியாவோட அட்டாக்கையும் ஸ்டாப் பண்ணியிருந்தான். என் மேஜிக் பேரியருக்கு முன்னாடி உங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க எல்லாம் சாக போறீங்க அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுதான் அவன் வீக்னஸா அப்படின்னு சொல்லி லீசை பாக்குறா. அவன் நினைச்சிருந்தா ஈஸியா நம்மளை கொண்டிருக்கலாம், பட் அவனால நம்மளை கொல்ல முடியாது, ஏன்னா அவன் ஸ்பிரிட் இன்னும் வீக்கா தான் இருக்கு. அவனை கொண்டுதான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவனை வீக்கானா தானா செத்து போயிடுவான், இல்ல நம்ம ஸ்ட்ராங்கா தைரியமா இருந்தா போதும் அப்படின்னு லீசை சொன்னாலுமே கூட பட் அவளுக்கு இன்னும் பயம் இருக்கதான் செய்யுது. கைஸ் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். டீமன் லாடா இது நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இதுங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஒரு டீமனை பார்த்தா கூடவே நிறைய டீமன் இருக்கும்னு எங்க ஊர்ல சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒருத்தனால தான் டீமனையே கடுப்பேற்ற முடியும், ஆனா அந்த டீமனும் இப்ப வீக் ஆகுது அப்படின்னு லீசை பாக்குறா. கார்ட்டூனும் இதை கடுப்பேற்றணும்னு பண்ணல, சின்சியரா தான் பேசுறான் அப்படின்னு யுலிஷியா பாக்குறா. நம்ம ஹீரோவை ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ மேல பார்த்தா அவனுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு பார்த்தா ஆக்ரி தான் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணியிருக்கா. பட் அதே மிராக்கல் திரும்ப நடக்காதுன்னு அது திரும்பவும் அட்டாக் பண்ண போகவும், லாஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிருக்கலாம், இப்போ அதை கரெக்டா பண்றேன்னு யுலிஷியா ஸ்வாடை வச்சு அந்த மேஜிக் ஸ்பெல்ல ரெண்டா வெட்டியிருந்தா. ஃபுல்லா அவளால அதை கட் பண்ண முடியல. டீமனோ இவங்க சாக போறாங்கன்னு பார்த்தா ஸ்வாடுக்குள்ள அவ அந்த மேஜிக்கை அப்சர்வ் பண்ணியிருந்தா. இது இன்னும் பவர்ஃபுல்லா அந்த ஃப்ளேம் அந்த டீமனுக்கே
ரிட்டர்ன் ஆகவும் அந்த டீமன் எரிஞ்சு இப்ப சாக போறது, நான் சாக போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தெரியாச்சும் கொல்லாம விட மாட்டேன்னு ஹில்டகார்டு அதை அட்டாக் பண்ணுது. பார்த்தா ஹில்டகார்டுக்கு எதுவும் ஆகாம அந்த டீமனோட வெப்பன் தான் உடஞ்சு போகுது. என் ஸ்பியரால மித்ரலியே டிஸ்ட்ராய் பண்ண முடியும், பட் உனக்கு எப்படி எதுவாகலன்னு அந்த டீமன் பார்த்தா கார்டோட பிரெட் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுச்சு நம்ம எடுத்து காமிக்கவும் என்னது சாதாரண பிரெட்டா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் அப்படியே சோகமாயிருக்கு. அரானின்னு கேட்டா அட்டாலியில ஒரு எடுப்புடி நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த அவமானம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நீ அந்த ஹாஸ்ட் வில்லேஜ் சேர்ந்து வந்தன்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டீமன் இறந்து போயிருக்கு. தெரியல, பட் அடிக்கடி எங்க ஊர்ல வந்து டீமன் லார்ட் அட்டாக் பண்ணுவாங்க, ஈஸியா அவங்கள தோக்கடிச்சிருவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். தன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்க பிரெட் வச்சு ஒருத்தன் தடுத்தா யாருக்கு தான் கவலையா இருக்காது, டீமன் நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி யுலிஷியா யோசிக்கிறா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு இவங்க பார்த்தா சர்க்கிள்ல ஓட்ட விழுந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ரிப்பர் யூஸ் பண்ண அந்த ட்ரக் 100 சோல்ஸையாச்சும் சாப்பிட்டாதான் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதுவரை இதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். 100 பேரோட சோல்ஸ் அது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு பேர் அது கொல்ற வரைக்கும் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் ஆகாதுன்னு ஹில்டகார்டு சொல்றா. நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அந்த 100 பண்ணை வந்துட்டு அசிஸ்டன்ட் கொண்டு வரவும் அதாவது சாப்பிட்டுட்டு மறைஞ்சு போயிருந்த ஒரு பண்ணு 100 சோல்ஸுக்கு ஈக்குவலா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த காலத்துல பிளட் சாக்ரிஃபைஸா இந்த மாதிரி பண்ணை தான் வைப்பாங்க. மீட்ல செஞ்ச பண்ணு ஒரு ஆளுக்கு ஈக்குவல் மாதிரி டீமனுக்கு சாக்ரிஃபைஸா கொடுப்பாங்க, பட் அது காலப்போக்கில் நம்ம சாப்பிட்ற பொருளா மாறிடுச்சு அப்படின்னு பேண்டனா அந்த அசிஸ்டன்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. டீமன்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் கொடுத்தா நம்ம சொல்ற விஷயங்களை டீமன்ஸ் பண்ணும், கார்ட் நினைச்சா பல பண்ணை ரெடி பண்ணி ஒரு டீமன் ஆர்மியவே சமன் பண்ண முடியும்லான்னு கேட்கும். அந்த அளவு பவர்ஃபுல் தான் அப்படின்னு பேண்டனா சொல்றா. ஆர்க்ரேவ் தான் பொண்ணு உயிரோடு இருக்கிறத மக்கள்கிட்ட அறிவிக்கிறான். சோல்ஃபிளரும் ஹில்டகார்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பேண்டனா யோசிக்கிறா. சேஜ் கூட லிங்கா இருக்கிற அந்த ஆக்ரிய பத்தியும் யாருக்கோ தெரியக்கூடாது அப்படின்னு பேண்டனா யோசிக்கிறா. நம்ம ஹீரோட ஹாஸ்ட் வில்லேஜ் தேடி தான் பேண்டனா வந்திருப்பா. சுத்தி ஏதோ பேரியர் இருக்கிற மாதிரி இன்டெரக்டா காமிக்கிறாங்க. ஓல்னோவாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஓ சார் கார்ட் இல்ல உங்களை நைட்னு கூப்பிடுவான்னு கேட்குவான். அந்த டைட்டில் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்க்ரேவ் நம்ம ஹீரோக்கு நைட் அப்படிங்கிற ஒரு டைட்டில கொடுத்திருக்கான். ஹார்ட் ஸ்பிரிங்கை ரெடி பண்ணதுக்காகவும் அந்த டீமன்ஸ் தோக்கடிச்சதுக்காகவும் நம்ம ஹீரோக்கு நைட் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருக்கான். இப்போ ஒரு நோபல் இப்படியா அவர் பெரிய நோபல் ஆக்கி நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் லீசி சொல்றேன். இப்போ நம்ம அட்டாலியாக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டா இனி எந்த பிரச்சனையும் இல்ல. லீசி ரொம்ப ஹாப்பியா இருக்கா. தேவைப்பட்டா சார் கார்ட்டி அந்த லேண்டோட மார்க்ரேவனை ஆக்க தயார் தான் அப்படின்னு லீசி சொல்றோம். ஃப்ளவர் இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கார்டுக்கு ஒரு ரோஸை செஞ்சு நம்ம ஹீரோ கொடுக்குறான். முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது ஆரக்கால் கம்லியா ரெடி பண்ணிருக்கான்னு கேட்டா ஆரக்கால் கம்ல பிரசன்ட் கொடுக்கறது நார்மல் தானே நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒன்றும் நார்மல் கிடையாதுடா முட்டை ஒண்ணுங்களை நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறக்கா. 1200 வருஷம் கழிச்சு கார்ட்டை மீட் பண்ணிருக்கான், பட் அவன் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறான். ஒரு பவர்லெஸ் மேனா இருந்து தான் பார்ட்டியை விட்டு வெளியே வந்து அட்டாலியில இப்போ எல்லாருக்கூடிய ஒத்துமையா இருக்கிற என்னோட கதை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீக்கிட்டோ சாப்பிடாம ரோபோட் பேட்டரி போன மாதிரி உட்கார்ந்துருக்கவோ லீசே டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறா. ஒரிஜினல் லீசே இங்க உட்கார்ந்துருக்கிறதுனால அவனால எதையும் டச் பண்ண முடியாது, எனக்கு இப்போதைக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீக்கிட்டோ அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஒரு சின்ன வேலை இருக்குன்னா திரும்ப எப்போ வருவான்னு தெரியாது, அதுவே இந்த அட்டாலியை நீதான் பாத்துக்கணும் கார்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆமா நீதான் அதை பாத்துக்கணும், இது நார்மலான விஷயம் எல்லாரும் நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்றாங்க. ஓ அதுதான் நார்மலா, அப்ப சரி நம்ம ஹீரோவை சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஸ்கிரிப்டர் அப்படிங்கிற ஒருத்தன் தான் பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்து எல்லா வெள்ளத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஹில்டகார்டு இன்டெரக்டா சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ 1200 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த நேஷன்ல அட்வென்ச்சரா இருக்கும்போது எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்திருக்கான் நம்ம ஹீரோ சொன்னப்பவே நம்ம இதை யோசிச்சிருக்கணும். ஹில்டகார்டுக்கு ரெயின்போ ஃபிளவர்ல செஞ்ச ஆன்டிடோட்டை கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அவன் வாயில ஊத்தி தான் அதை ஹில்டகார்டுக்கு கொடுத்திருப்பான். அந்த மருந்து தான் தனக்கு இட்டர்னல் யூத்தை கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பான். அதனாலதான் நம்ம ஹீரோவும் இன்னும் யங்காவே இத்தனை 1000 வருஷம் கழிச்சும் இருக்கலாம். சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.